பிரைஸ் தி லார்ட். அற்புத குழந்தை இயேசுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இன்றைய வாசகங்கள். புனித இரவில் பாஸ்கா திருவிழிப்பு. முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவார்த்தைகள் 1-2, அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 2 முடிய. இரண்டாம் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறைவார்த்தைகள் 1-18 முடிய. மூன்றாம் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவார்த்தைகள் 15, மேலும் அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 1 முடிய. நான்காம் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 54, இறைவார்த்தைகள் 5-14 முடிய. ஐந்தாம் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறைவார்த்தைகள் 1-11 முடிய. ஆறாம் வாசகம் பாருக் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 9-15, மேலும் 32, அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 4 முடிய. ஏழாம் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 36, இறைவார்த்தைகள் 16-17 முடிய, மேலும் 18-28 முடிய. இவை அனைத்தும் நீண்ட வாசகங்கள். திருவிவிலியத்தில் காண்க. பதிலுரை பாடல். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் வாசகம் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவார்த்தைகள் 3-11 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாயிராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும், ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கின்றவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாழ்த்தொளி. கிறிஸ்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். நற்செய்தி வாசகம். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறைவார்த்தைகள் 1-10 முடிய. ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடியற்காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்க்கச் சென்றார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஆண்டவரின் தூதர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து கல்லறையை மூடியிருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தார். அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி வெண்மை போன்றும் இருந்தது. அவரை கண்ட அச்சத்தால் காவல் வீரர் நடுக்கமுற்று செத்தவர் போலாயினர். அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து, நீங்கள் அஞ்சாதீர்கள். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும். அவர் இங்கே இல்லை. அவர் கூறியபடியே உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள்.
நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடருக்கு கூறுங்கள். உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய்க் கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் அவரை காண்பீர்கள். இப்பொழுதே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் என்றார். அவர்களும் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சியுற்றவர்களாய் அவருடைய சீடருக்கு அறிவிக்க ஓடினார்கள். திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார். அவர்கள் அவரை அணுகி அவர் காலடிகளை பற்றி கொண்டு பணிந்து நின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், என் சகோதரர்களிடம் சென்று அவர்களை கலிலேயாவுக்கு போகுமாறு சொல்லுங்கள். அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: அன்பிற் சிறந்த தவம் இல்லை. புனித இன்னாசியார் ஆன்மீக பயிற்சிகள் என்ற தியான நூலில் புனித வெள்ளிக்கிழமைக்கு பிறகு வரக்கூடிய நாளில் பாலைவன அனுபவத்தை மேற்கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். இயேசுவை தந்தையாக, தாயாக, மீட்பராக, தோழராக, சகோதரராக பாவித்து வழிநடந்த தியானத்தில் நாம் இல்லாத வெறுமையை உணர முன்மொழிகின்றார். இழந்த உறவை அடக்கம் செய்துவிட்டு வீடு திரும்பும் குடும்பத்தினர் அனுபவிக்கின்ற அமைதியில் நாம் இளைப்பாற அழைப்பு விடுக்கின்றார். தன் மகனை தாரை வார்த்து கொடுத்த அன்னை மரியாவோடு உரையாட பணிக்கின்றார். நாமும் இன்றைய நாளில் தொலைக்காட்சி, அலைபேசி போன்ற வெளி இரைச்சல்களிலிருந்து விலகி மனதின் ஆழத்தில் எழும் இறையொலிக்கு செவிமடுப்போம். உண்மையாகவே இயேசுவின் இழப்பு நமக்கு காயத்தை, வேதனையை, வெற்றிடத்தை ஏற்படுத்துகின்றதா? சிந்திப்போம். ஆமீன். அற்புத குழந்தை இயேசுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Praise the Lord. Thank you, Jesus.